அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். கோகுல், இன்னைக்கு தமிழகத்தில் பெருசாக பேசப்படுவது ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சந்தித்து பேசியதாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்தது. அதை தொடர்ந்து அரசியல் களமே ரொம்ப பற்றி எரியுதுன்னே சொல்லலாம். இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் களத்திலையும் மிக மிக முக்கியமான பேசு பொருளான ஒரு சந்திப்பு தான். குறிப்பாக எப்போவுமே ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நபரை சந்திக்கிறார் அப்படின்னா அது ஒரு இயக்குனராக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு புதிய படத்தில் அச்சீவ் பண்ண ஒருத்தங்களாக இருப்பாங்க. அது ஒரு சினிமா சந்திப்பை மட்டுமே போயிடும். ஆனால் இந்த முறை சீமான் அவர் சந்தித்திருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அரசியல் தான். அது யாருக்கு சாதகமான? சீமான் அவர்களே சொல்லிட்டாருல, இது அரசியல் தான், வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அவரு. ஆமாம், நிச்சயமா அரசியல் குறித்து பேசணும்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் நடப்பு அரசியல் குறித்து தான் பேசணும் அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. அப்படி நடப்பு அரசியல் அப்படின்னா என்னன்னு தெரியும் பொழுது, இப்போ அரசியலுக்கு யார் புதுசாக வந்தாங்க, இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அரசியல் காலத்தில் யாருக்கு இடையில மோதல் போக்கு தொடர்ந்துட்டு இருக்கு, அதற்கு இந்த சந்திப்பு எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கோம். இந்த சந்திப்பு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில். என்ன அரசியல் இருக்குது இதில்? நிச்சயமா இப்போ இதில் ரஜினி அவர்கள் சீமான் அவர்களை மட்டுமே சந்திக்கல, இன்னொரு புகைப்படம் பலரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த சந்திப்பு நிகழ்ந்த இடத்திலேயே இரண்டாவது புகைப்படத்தில் ஒரு அரசியல் திறனாய்வாளரும் அவர்கள் கூட இருந்தாங்க. ரஜினிக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நபர், ரஜினியை சகோதரர் என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு நெருக்கமான ஒரு அரசியல் திறனாய்வாளர். ஸோ அவர் இருப்பதனால நிச்சயமா இது ஒரு அரசியல் களம சந்திப்பு தான், அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்திப்பு தான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். சார், யார் அந்த அரசியல் திறனாய்வாளர்? நாம் தமிழர் கட்சி குறித்து பலரும் பேச மறுக்கக்கூடிய சூழலையும், ஊடகங்கள் காட்ட முடியாத இருக்கக்கூடிய சூழலையும் துணிச்சலாக நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி குறித்தும் அதில் உண்மைத்தன்மை குறித்தும் பேசக்கூடிய அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தான் அவர். ஸோ நிச்சயமா அவர் தமிழக அரசியல் எந்த அளவிற்கு உற்று நோக்கக்கூடியவர், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மாறுதல்களையும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு பெரிய செயல் திட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். சார், இந்த மாதிரியான ஒரு புகைப்படம் வெளிவந்தது, ரஜினிகாந்த் அவர்களும் சீமான் அவர்களும் சந்திச்சதா. இதை தொடர்ந்து தாவேகாவினர் பலர் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக செய்திகள் வெளிவருது. ஏன் இவரை சந்திச்சாரு? அதை தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் முந்தைய காலத்தில் ரஜினி அவர்களின் அரசியலை விமர்சிச்சார்ல, அதெல்லாம் இப்போ சில கட்சியின் ஐடி விங்கள் பரப்புவதையும் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நமக்கு தெளிவாகவே புரியுது இந்த சந்திப்பு யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறது. நிச்சயமாக அது தாவேக்காவினருக்கு தான். அதனால தான் தாவேக்காவினர் ரஜினி ஏன் சீமானை சந்தித்தார் அப்படின்ற கேள்வி எழுப்புறதோடு மட்டுமல்லாமல், சீமான் அவர்கள் கடந்த காலத்தில் ரஜினி அவர்கள் குறித்து என்னென்ன பேசியிருக்காரு தெரியுமா அப்படிங்கிறதையும், நாம் தமிழர் கட்சியில் உள்ள பிற நிர்வாகிகள் சீமான் அவர்கள் குறித்து எந்த அளவிற்கு இழிவாக பேசியிருக்காங்க பாருங்கன்னு பழைய காணொலிகளை எடுத்து இப்போ பகிர்ந்துட்டு வர்றாங்க. ஆனால் ரொம்ப தெளிவாக மக்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணம் எப்படின்னா, சீமான் அவர்கள் கடந்த காலத்திலேயே ரஜினி அவர்கள் குறித்து பாசிட்டிவாகவும் பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. குறிப்பாக 2020 அதாவது ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அரசியலுக்கு வருவேன், அரசியல் கட்சியில் இருப்பேன், ஆனால் தலைமை பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன், நான் ரஜினியாக ஒரு அரசியல் கட்சியில் இருப்பேனே தவிர்த்து அந்த கட்சிக்கு எப்போவுமே முதலமைச்சர் பதவி அதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார். அப்பயே சீமான் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினி இந்த அரசியல் முடிவு வரவேற்கத்தக்கது, அதாவது 2020 வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதை நிறைய பேர் பகிர மறுத்தாங்க. ஆனால் அது இப்போ நாம் தமிழராலும் மக்களால் பகிரப்பட்டு வருது. நிச்சயமா அது ஒன்று. அதைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ரஜினி அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போறேன், நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைமை தாங்க போறேன் அப்படிங்கிற முடிவில் இருக்கும் போதுமே கூட சீமான் அவர் ரஜினியை பாராட்டியிருப்பாங்க. எந்த இடத்துல அப்படின்னா, அரசியல் தளத்தில் இல்லை, சினிமா தளத்தில். குறிப்பாக சினிமா உலகத்தில் ரஜினி தொட்ட உயரம் அப்படிங்கிறது அப்பாற்பட்டது. அதை யாராலும் அவ்வளோ தொற்ற முடியாது. ஒரு கீழ்நிலையிலிருந்து இந்த அளவுக்கு உச்சத்துக்கு தொட்ட ஒரு நபரை நாம போற்றணும் அப்படிங்கிற இடத்துல தான் சீமான் அவர் ரஜினி அவர்கள் பார்த்துருப்பாரு. இன்னும் சொல்ல போனால், ரஜினி அவர்கள் சீமான் அவர்களுடைய திருமணத்திற்கு வாழ்த்து மடலும் அவருடைய கைப்பட எழுதி அனுப்பியிருந்தார் என்றதை சீமான் அவர்கள் நன்றியோட பல இடங்களில் பகிர்ந்தும் இருக்கார். இப்படியாக தனிப்பட்ட ரீதியில் ரஜினி சீமான் அவர்களிடையே எந்த ஒரு முரணும் கிடையாது. அவர்களிடையே தனிப்பட்ட ரீதியாக தாக்கிக் கொள்வதற்கும் எந்த ஒரு காரணமும் கிடையாது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டுமே சீமான் அவர்கள் ரஜினி அவர்களை எதிர்த்து பல இடங்களில் பேசியிருக்காங்க. அதை இப்போவும் சீமான் அவர்கள் உறுதிப்பட சொல்றார். அரசியலுக்கு வந்தால் நாங்கள் இப்போ கூட எதிர்க்க தான் செய்வோங்கிற இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறாங்க. அதனால விஜய் ரசிகர்கள் பரப்பக்கூடிய அந்த காணொலிகள் எந்த விதத்திலையும் பெரிய அளவில் அர்த்தம் ஏற்படுத்துவதும் நமக்கு புரியல. சார், நீங்கள் சொல்லும்போது தாவேகாவினர் தான் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சிங்க. எப்படி ரஜினி அவர்களும் சீமான் அவர்களும் சந்தித்ததுக்கு தாவேகாவினர் பாதிக்கப்படுவார்?
தாவேக்காவினர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி, அதாவது தாவேக்கானாலே கட்சியோட பேர் தான் இல்லையா, அவர்கள் வந்து கட்சியில் வர்றாங்க அப்படின்னா நிச்சயமாக வாக்கு அரசியல்ங்கிற ஒன்றை முன்னெடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ சினிமா ரசிகர்களுடைய ஒட்டுமொத்த வாக்கையும் விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய அந்த ஒரு நன்மதிப்பு பெற்ற நடிகராக அவர்கள் இல்லை. குறிப்பாக நீங்கள் அரசியலுக்கே போனாலும் சினிமாவில் எங்களுக்கு இருக்கும் வன்மத்தை நாங்கள் காட்டுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அஜித் ரசிகர்களாக இருக்கட்டும், ஒரு பக்கமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அரசியலையும் விஜய் அவர்கள் தோற்கணும் அப்படிங்கிற விஷயத்தோட தான் இவர்கள்லாம் கங்கணம் கட்டி சுற்றிட்டு இருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவிற்கு வந்து விஜய் ரசிகர்களினுடைய கடந்த கால பேச்சுக்களாலும் முயற்சிகளாலும் அந்த பிற நடிகர்களினுடைய ரசிகர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான். அது இரண்டு பக்கமுமே இருக்கு. அது ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களை வந்து அப்படி பேசியிருப்பாங்க. இவர்களுக்கு அவர்களிடையும் சில முரண்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் மாற்றுக்கிறது. ரசிகர்களை தாண்டி சமீபத்தில் நடந்த ஒரு சில படங்களோட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், குறிப்பாக ரஜினி அவர் வந்து இந்த காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி பேசுனது, அதற்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக வந்து விஜய் அவர்கள் பேசியதெல்லாம் ரசிகர்களும் வார வந்து கிரியேட் பண்ணுவோம். இது அரசியலுக்கு வந்து எதிரொலிக்கும்ன்றதை நான் சொல்ல வரேன். நிச்சயமா அந்த ரசிகர்கள் வந்து நம்மளுடைய தலைவரை இப்படி பேசின ஒரு நபருக்கு எப்படி நம்ம வாக்களிக்கணும் அப்படிங்கிற எதிர் மனநிலையில தான் நிச்சயமா இருப்பாங்க. திமுக வர்சஸ் அதிமுகங்கிற அந்த ஒரு கருத்தியல் போர் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் ரஜினி வர்சஸ் விஜய்ங்கிறது இருக்கும். இதுல சீமானினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு கொத்தான ஒரு வாக்கு வங்கிய இன்னொரு பக்கம் திருப்புறதுக்கான ஒரு சந்திப்பா கூட இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போது வந்து அவருக்கான ஒரு பட்டாளமே பின்னாடி நின்றுது. அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவரை வந்து வரவேற்றாங்க. அந்த விஷயங்களை நம்ம பார்த்தா அதை பின்வாங்கினர். அந்த வாக்கு வங்கின்றது இன்னும் அவர் பின்னாடி இருக்க வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா அது வந்து வாக்கு வங்கி அப்படிங்கிறத நிரூபிக்கப்படலை எப்படின்றாலும் அது ஒரு ஆதரவு தளமாக, அது ஒரு கேட்டலிஸ்ட் போஸ்டாக நிச்சயமா இருக்கும். இப்போ அந்த விஷயங்கிறது விஜய் அவர்களினுடைய எதிர்ப்பாளர்கள் இடத்துல அதிகப்படியாக இருக்குது ரஜினி ரசிகர்கள் தான். ஒரு காலத்தில் வந்து ரஜினி அவர்கள் தான் எனக்கும் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பல இடங்களில் விஜய் அவர்கள் பேசியிருந்தாலும் இன்றைக்கு வந்து நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் கிளைம்டாக ஒரு இடத்துல மாறுறாங்களோ. விஜய் அவர்கள் நேரடியாக பேசல, சரத்குமார் அவர்கள் வந்து நீங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு பேசும்போது விஜய் அவர்கள் அமைதி காத்தார். இப்போ அது மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா விஜய் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. ஸோ இப்படி இருந்த சூழலில் விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு போகும்போது தான் ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு முரண் ஏற்படுது. அது இன்று பெரிய அளவில் வளர்ந்து நிற்குது. அப்போ இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு அரசியல் மாற்று வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். காரணம் வந்து எங்கள் தலைவர் கைகாட்டிய அரசியல் தலைவர் சீமான் அவர்கள் அப்படின்னு அவர்களால் என்ன சொல்ல முடியும். இப்போ குறிப்பாக வந்து ரஜினி அவர்களும் விஜய் அவர்களும் நட்பாக இருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அங்கே பகை தான் இருக்குது. அப்போ அந்த பகை வந்து அரசியல் மாற்றத்தில் இந்த இடத்துக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். இது ஒரு புறம், அதாவது தாவேக்காவினர் வந்து சீமான் அவர்களும் சரி நாம் தமிழர் கட்சியினரும் சரி தாக்குறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய திமுகவினர் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தது திமுக கூட. சமீபத்தில் அந்த புத்தக வெளியீட்டு விழா கூட கலந்துருந்தார். அது ஒரு சர்ச்சையாச்சு, பல பிரச்சனைகள் போச்சு. அப்பயும் வந்து நான் வந்து திமுக வந்து இணக்கமாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இப்போ அவர் வந்து சீமான் அவர்களோட வந்து சந்தித்து பேசுவது திமுகவினர் இதை எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது? திமுகவினர் சந்திப்பு நடந்ததுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு சங்கியை இன்னொரு சங்கி சந்திக்கிறாங்கன்ற மாதிரி சீமான் அவர்களும் சங்கி பட்டம் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இவங்க சந்திச்சதுல அதுதான் வந்து சீமான் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து மோடி என்னமோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சந்திச்சுட்டு இருக்காரு, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க, நான் ரஜினி சந்தித்து உங்களுக்கு சங்கியான்ற மாதிரி நேரடியாகவே அந்த கேள்வியை வந்து வைக்கிறாரு. கூடவே வந்து சக நண்பர் தான் எனக்கு ரஜினி, அதன் அடிப்படையில் சந்திச்சு அப்படிங்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் அவருடைய விளக்கத்தை கொடுத்துட்டாரு. கூடவே ஒரு எதிர்கேள்வி வச்சிருக்காரு. அதான் இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட், ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ மோடி அவர்களோ சம்பந்தி மாதிரி போய் சந்திச்சுட்டு வரீங்களே, அப்போ அதுக்கு பேர் என்ன? அப்போ அது நீங்கள் சங்கின்ற பட்டத்துக்குள்ளே வரமாட்டீங்களா? ரஜினி சங்கி வட்டத்துக்குள்ளே வராருன்னா மோடி எந்த வட்டத்துக்குள்ளே வராரு? மோடி சங்கின்றது இவங்களோட வாதம் தான். ஆனால் மோடி சந்திக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ சங்கி இல்லையா அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய வாதமாக இருக்குது. அதுக்கு திமுக பதில் சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அந்த வாதம் வந்து இதில் பெருசாக எடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஜினி அவர்கள் எல்லா திமுக நிகழ்ச்சிகளே பங்கேற்கக்கூடியவர் தான். சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஸ்டாலின் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ரஜினி அவர்கள் சேர்ந்து பங்கேற்று உரையெல்லாம் ஆற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்போ அவர் சங்கியா இல்லை, சீமான் அவர் சந்திக்கும் போது மட்டும் சங்கி ஆயிராருன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? அதனால அது வந்து மக்களுக்கே அது தெரிய வரும். அந்த வாதம் எடுபடாது. இருந்தாலும் திமுகவினரும் இதில் எதிர்வினை ஆற்றுவது மூலமாக இந்த சந்திப்பின் மூலமாக அவர்களுக்கும் ஒரு ஆப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சார். அது இல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு விளம்பரமாகவும் பார்க்கப்படுது நாம் தமிழருக்கு. ஏன்னா வந்து எந்த வகையில் சொல்கிறேன்னா, ஒரு புறம் வந்து திமுக இந்த மாதிரி பேசுகிறாங்க, ஒரு பக்கம் தாவேக்காவினர் இந்த மாதிரி பேசுவது. சீமான் அவர்களை இத்தனை எதிரிகள் வந்து எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து என்னவா இருக்குது? ஏன் இவங்க சந்திச்சது வந்து அவ்வளோ பெரிய குற்றமான்ற மாதிரி மக்கள் இதை வந்து போய் சேருது. இதுவும் வந்து எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக எதிர்வலிக்கணும் பார்க்கலாம்ல. ஓகே, இது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படிங்கிறது, எப்படி ரஜினி அவர்கள் சீமான் அவர் சந்திக்க ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற கேள்விதான். ஏன்னா
சீமான் அவர்களுக்கு தான் அரசியல் களத்தை எதிரிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு திமுக எதிரியாக இருப்பாங்க, அதிமுக எதிரியாக இருப்பாங்க, பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சிகளுமே எதிர்கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியாக தான் அரசியல் களத்தில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது சீமான் அவர்களுக்கு நட்பு சக்தியாக யார் வந்தாலும் அது இவர்கள் அனைவருக்குமான பிரச்சனையாக தான் பார்க்கப்படும். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து சீமான் அவர்களுக்கு எந்த ஒரு தளத்திலையும் ஆதரவு வலுத்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு புள்ளியில தான் இந்த அனைத்து தாவேகாவோ திமுகவோ இன்னும் மற்ற பிற கட்சியினரோ ஒரு புள்ளியில் இணைகிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான கருத்துக்கள், எதிர்ப்புகள் அனைத்தும். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரஜினி அவர்கள் சந்தித்ததை தாண்டி இதுக்கு முன்னாடி வந்து சிம்பு அவர்கள் சந்தித்தது, சிவகார்த்திகேயன் அவர்கள் சந்தித்து திரையுலகம் வந்து மொத்தமாக வந்து சீமான் அவர்கள் வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்கு வந்து சமீப காலமாக உண்டாகி இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது இங்கேயுமே. ஏன்னா சிவகார்த்திகேயன் சந்திக்கும் போதே என்ன விஷயமா பார்க்கப்பட்டது அப்படின்னா, அதுவும் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு செயல்பாடு தான் பலராலும் சொல்லப்பட்டது. காரணம் வந்து என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசினது, அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து சந்திப்பு நடந்துருச்சு. விஷயம் எப்படி என்னன்னா, எப்போ வந்து கூட்டணிக்கு வேணாம் அப்படிங்கிற முடிவை சீமான் அவர்கள் எடுத்தாரோ, இல்லை விஜய் அவர்கள் சீமான் கூட வேணா நம்ம வந்து காங்கிரஸ் கூட போயிடலாங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த சந்திப்பு நடந்தது. அடுத்த தளபதி யார் அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது சிவகார்த்திகேயன் தான் இன்றும் பலரும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா, அது சீமான் அவர்களினுடைய ஒரு டீஸ் பண்ற ஒரு மொமெண்ட்டை தான் பார்த்தாங்க. எப்படின்னா, நீ இல்லைன்னா எனக்கு 1000 பேர் என்னால் உருவாக்க முடியும், உங்களை நம்பி நாங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாமல் சொன்னது அந்த சந்திப்பு அப்படிங்கிறது பலனுடைய வாதம். அது கிட்டத்தட்ட இப்போ உண்மையாகவும் ஆயிருக்கு. சொல்லப்போனால் இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா லெகசி அடிப்படையில் பார்க்கும்போது ரஜினி அவர்கள் விஜயை விட சொல்லப்போனால் பெரிய ஒரு இமேஜ் தான். அப்போ அவர்கள் கூட நட்பாக இருக்கிறாங்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் வளரும் நட்சத்திரம் கூட நட்பாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சினிமா பிரபலங்களை வச்சு தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நிறைய பேர் இருக்காங்க உங்களை விட்டாங்கிறது தான் அந்த ஒரு புள்ளியில் சீமான் அவர்கள் தெரியப்படுத்துவார். திரைப்பிரபலங்களும் வந்து எனக்கு ஆதரவு வந்து சரி, அது இல்லாமல் திரைப்பிரபலத்தில் மத்தியிலையும் வந்து சீமான் அவர்கள் வந்து ஆதரவு வந்து பெருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கலாம்ல. ஆமாம், நிச்சயமா. இப்போ எல்லாருமே நட்போட தானே இருக்கிறாங்க. இன்றளவும் வந்து விஜய் அவர்கள் சீமானுக்கு எதிரின்ற பாயிண்ட் நம்ம வரவே இல்லை. ஏன்னா அதுங்க அந்த மாதிரி விஷயம் பற்றி சொல்லவும் வர. ஆமாம், ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து தம்பி விஜய்ன்ற அடிப்படையில் தான் சீமான் இப்போ வரைக்குமே பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கருத்துன்னு வரும்போது, கொள்கைன்னு வரும்போது நீங்கள் கூமுட்டை தான் அப்படிங்கிறதையும் வெளிப்படையாக சீமான் அவர்கள் சொல்றாரு. இது விஜய்க்கு மட்டும் கிடையாது, அனைத்து நடிகர்களுக்கும் இல்லை அரசியலுக்கு வந்த அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒன்று தான். சீமான் அவர்கள் ஒரு கொள்கை ரீதியாக எதிர்க்க வேண்டிய இடத்தில் அனைவரையும் எதிர்த்து தான் வருகிறார். அப்போ இந்த சீமான் ரஜினி அவர்களின் வந்து சந்திப்பு வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து தாவேகாவினரையும் திமுகவினரும் மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஏற்படுத்தி உள்ளதுன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியுது இல்லை இதில்? நிச்சயமா, ரொம்பவே தெளிவாக தெரியுது. மேலும் தாவேகாவினுடைய எதிர்ப்பு வாக்கள் சினிமா தளத்திலிருந்து இனிமேல் யார் பக்கம் போகுது அப்படிங்கிறதும் நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது. இங்கே விஜய் வெர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சினிமா தளத்தில் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அரசியலில் அவர்கள் வந்து 0 தான் சொல்ல போனால், இனிமேல் தான் ஆரம்பிக்கணும், கணக்கு இனிமேல் தான் தொடங்கணும். ஆனால் சினிமான்னு எடுக்கும் பொழுது அந்த ரசிகர்கள் மத்தியில் இப்போ அஜித் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரஜினி ஃபேன்ஸாக இருக்கட்டும், சூர்யா ஃபேன்ஸாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர் தான் விஜய் அவர்கள் மற்றும் அவருடைய ரசிகர்கள். அப்போ இவர்களுக்கு எதிராக இந்த ஃபேன்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கலாக போலரைஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இன்று ரஜினியை சீமான் சந்தித்ததற்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நிச்சயமா சீமான் அவர்களும் ரஜினி அவர்களும் சந்தித்ததுக்கு பின் அரசியல் களம் வந்து எந்த அளவு வந்து சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளை பார்த்தாவே நமக்கு தெரியும். மீண்டும் இதுபோல் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.